இவங்க கோயில் எங்க இருக்கிறோம் 12வது அதிகாரம் 14வது வசனத்தினுடைய கடைசி வாசமுறை வாய்க்கின்றனர். 12வது அதிகாரம் 14வது வசனம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. என்ன சொல்லுது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பாயிண்ட்ல நம்ம தரிசிக்கணும் அல்லது பாயிண்ட் நமக்கு என்ன வேணும்னு சொல்லுது? பரிசுத்தம் வேணும்னு சொல்லு. பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிப்பது கூடாத காரியம் அப்படின்னு இன்னொரு இடத்துல நினைச்சிடும். பரிசுத்தம்னா என்ன? 10 நிமிஷம். பரிசுத்தம்னா என்ன? இன்றைக்கு நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, ரொம்ப அழகா நீட்டா எல்லாரும் ஒரே போல ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு, சொல்ல போனா ஒரு வெள்ளை உடை அணிந்து எல்லாரும் ஒரே மாதிரி உட்கார்ந்து எல்லாரும் எழுந்து அழகா ஒரே மாதிரி பாடும்போது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கு இதை பரிசுத்தம் வந்து எல்லாரும் நினைக்கிறார்கள். அந்த நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவும் ஒரு வகையில ஒரு நன்மையான காரியம் அப்படி இருக்கு. வேதாகமத்துல ஆண்டவர் எதை பரிசுத்தம்னு சொல்றார்? உபாகமம் 32வது அதிகாரம் 50வது வசனம். உபாகமம் 32:50. நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல். இது யார் சொல்ற அந்த வார்த்தைய? யார் சொல்றார்? ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? மோசேட்ட சொல்றார். ஆண்டவர் தான் சொல்றார், நீங்கள் என்ன செய்யல? பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினபடினாலே. என்ன சொல்லுது? நீங்க என்ன செய்யல? பரிசுத்தம் பண்ணலன்னு சொல்லி. நம்ம எப்படி ஆண்டவர் பரிசுத்தம் பண்றது? நம்ம ஆண்டவர் பரிசுத்தம் பண்ண முடியுமா? அவருதான் நம்மள என்ன செய்யணும்? பரிசுத்தம் பண்ணணும். இப்ப நம்ம நினைக்கிறபடி பரிசுத்தம் என்பது கரை திரை இல்லாமல் இருப்பது பரிசுத்தம் என்று சொன்னால், நம்ம ஆண்டவரை பரிசுத்தம் பண்ண முடியுமா? அப்படின்னா முடியாது. அப்போ ஆண்டவர் பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு வேற எதையோ அவர் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு வருகிறார். ஏவா இந்த உபாகம புஸ்தகம் என்ன அப்படின்னு சொன்னா, மொத்தம் எத்தனை ஆகமங்கள் இருக்கு? 5 ஆகமங்கள். 5 ஆகமங்கள் எழுதுனது யார் எழுதுனா? மோசே தான் எழுதினார். உப ஆகமம் அப்படின்னா, உப அப்படின்னா எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஆகமம் இவ்வளவு நாள் நடந்தத கொஞ்சம் மோசே தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக அவர் எடுத்து சொல்றார். நீங்க முதல்ல இருந்து முதல்ல இருந்து கடைசி 33-34 அதிகாரங்கள் இருக்கும். அது வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா 34 அதிகாரம் வரைக்கும் வாட்சி பார்த்தீங்கன்னா, அதோடி மோசே அந்த நேபான்ற மலையில செத்து போறதோட அந்த சம்பவம் என்ன செய்யும்? முடியும். அந்த உபாகமத்துல ஒரு இடத்துல வந்து நின்று இந்த மோசே பண்ணக்கூடிய ஒரு மிக நீண்ட பிரசங்கம் தான் இந்த உபாகம புஸ்தகம். அப்போ மோசே இந்த உபாகமம் 32வது அதிகாரம் 50வது வசனத்துல இவங்க எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சுறாங்க, சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா என்னாகும்? 20வது அதிகாரம் 8-9 யாராவது வாக்குங்க. என்னாகும் 20:8-9. சரி, அது முதல்ல இருந்து நான் சொல்லிடுறேன். 1வது வசனத்தை வாசிங்க.
இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காவிரியிலே தங்கியிருக்கையில் ஈரியா மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கு விரோதமாக கவனிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் அண்ணன் சொன்னா நினைக்கிறேன், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு. இதுதான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னா, ஆண்டவருடைய கரத்துல எவ்வளவு நன்மைகளை அந்த ஜனங்கள் பெற்றிருந்தோம். அந்த நேரம் ஆகோ ஓஹோ ஆண்டவரே உங்களை மாதிரி யாருமே இல்லாம அடுத்த செகண்ட் குடிக்க தண்ணி இல்லைன்னா அந்த பிரச்சனையான நேரத்துல தண்ணி தருவாருன்னு ஒரு மேல என்ன செய்யல. அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சாலுமா கல்ல எடுத்து யார் எரிய போனாங்க. இவங்க நம்பிக்கை ஆண்டவர் நடத்துறதா இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. இவங்க மோசே எப்படி பார்த்தாங்கன்னா, இவங்களோட சண்டைக்கு போனா என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். உனக்கு சண்டைக்கு போனா என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். மோசே தான் இந்த ஜனங்களுக்கு செய்யறதா நினைச்சாங்களே தவிர ஆண்டவர் செய்யறத நினைச்சல, நினைக்கவே இல்லை. நினைச்சதா இருந்தா அந்த எகிப்தை விட்டு வெளியே வரும்போது செங்கடல் வந்து நிற்கும் போது உடனே சொல்ற மோசே ஏன் எங்களை கூப்பிட்டு வந்த அவங்கள ஓய்ங்க புயத்தினாலும் எகிப்தை பத்தி உபவாசத்தில் சொல்லி இரும்பு களவாயில் இருந்தது. இரும்பு ஒரு பொருளை பிடிச்சா எப்படி பிடிக்கும்? அதாவது இருக்கிற உலோகங்களே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் என்னது? இரும்பு தான். எகிப்து என்றும் இரும்பு களவாயில் இருந்து அப்படின்னு சொல்லுது பைபிள். அவ்வளவு கொடுமையான பிடியிலிருந்து விலைக்கு பாதுகாத்து கொண்டு வந்து செங்கடல் முன்னாடி இருக்கும்போது நம்மளுக்கு வழி திறப்பாரு. இல்லைன்னா செத்தாலும் பரவாயில்லன்னு எவனா சொன்னானா அடுத்த நிமிஷம் ஏன் கூட்டிட்டு வந்தோம்னா கேட்க, இந்த பாடுபட்டு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வரார் ஆண்டவர், ஏன் எங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் நமக்கு? அந்த அனுபவம் தான் இந்த ஜனங்களுடைய புத்தி அவங்கள விட்டு என்ன செய்யல, போகவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தண்ணி இல்லாம வருது, ஆனா இங்க அடுத்து இன்னொரு இடத்துல தண்ணி இல்லாம வருது. அப்பதான் இவங்க என்ன செய்றாங்க பாருங்க, அவர்கள் மோசையோடு என்ன செஞ்சாங்க? வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த பசி தான் 10 பறந்ததுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பசியில தாகத்துல இவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாம கடவுளை நம்பாம நல்ல புரிஞ்சுக்காங்க. அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் யார் என்பதை உங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலைகள்ல தான் உங்களுக்கு உண்மையான பண்ண நினைச்சியும் தெரியும். நீ நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் கடவுள் நல்லவர்னு சொல்ற பெரிய விஷயம் இல்ல. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. 5வது வசனத்தை 7வது வசனத்தை பாருங்க, வாசிங்க யாராவது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரை செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே நன்மையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தண்ணீரில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும். அவன் ஆண்டவர் என்ன சொன்னாரு? டேய், நீ என்ன செய், கோலை எடுத்துட்டு நீயும் ஆரோனும் கண்மலையில போய் எல்லா மக்களை வர சொல்லி அதை பார்த்து நினைச்சீங்க பேசுங்க. அதுல என்ன வரும்? தண்ணி வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னேன். எங்க நடந்துச்சு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்கிறார்கள். முதல்ல ஆண்டவர் சொன்னபடி செஞ்சுட்டாங்க. அடுத்து இப்பொழுது மோசே இவர்களை நோக்கி எல்லாம் கவனிக்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் வர சொல்லு தம்பி, வர சொல்லிட்டு கண்மலையை பார்த்து நினைச்சு பேசி உனக்கு என்ன வரும்? தண்ணி வரும்னு சொன்னாரு. ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? கலகக்காரரே, இவனுக்கு கோபம் தாங்க முடியல. ஒரு மனுஷனை ஒரு ஆள் தான் என்ன செய்யலாம், அவன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் மோசையும் என்ன செய்ய முடியும், பொறுத்துக்க முடியும். ஒரு ஆள் என்ன செய்ய முடியல,
இந்த வயல பண்ற அட்டுழியத்தை தாங்க முடியல, தாங்க முடியாம வேறு தாங்க முடியாம அவர் சொல்றாரு, எல்லாரும் வர சொல்லி கண்மலை பார்த்து பேசுன்னு சொன்னாரு ஆண்டவர். இவன் என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ சொல்றான். உங்களுக்கு இதுல இருந்து நாங்க தண்ணிய கொடுப்போம் நினைச்சிட்டு இருக்கேளோ? நான் பேச புரியுதா அந்த வசனம்? அந்த என்ன சொன்னாரு, நீங்க எல்லாரையும் வர சொல்லுங்க, கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொன்னாரு. இவன் எல்லாரும் வர சொல்லிட்டு கண்மலையை பார்த்து இவன் பேசுறதுக்கு இல்லாம ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, கலகக்காரனே உங்களுக்கு இதுல இருந்து என்ன வருமா, தண்ணீர் வர நான் பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது, சபையார் குடித்தார்கள், அவர்கள் முருகரும் குடித்து. இப்ப கேள்வி கேட்கிறேன், இந்த 2 செய்ய சொன்னாரு, பேச சொன்னார். இவன் என்ன செஞ்சான்? தண்ணி வந்துச்சா? ஏன் வந்துச்சு? பேசத்தானே சொன்னாரு. இவன் அடிச்சதெல்லாம் செஞ்சான், தண்ணி வரக்கூடாதுல்ல, சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு இல்ல, அப்படித்தானே? அதை புடுங்கினா புடுங்கதான் செய்யணும், சரியா? புடுங்கி தூர விட்டு போடக்கூடாது. கடவுள் என்ன சொல்றாரோ, ஆனா அவங்க கல்யாண வீட்டுல என்ன இல்ல, ரசம் இல்ல. அவங்க அம்மா போய் கேட்கிறாங்க, சம்பவம் நடக்கு. அந்த அம்மா ஒண்ணு சொல்றாங்க, என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. என்ன சொல்றாரோ அதை செய்யணும். எந்த கேள்வி நினைச்சிருந்தாரு கேட்க கூடாது. இங்க என்ன செஞ்சிருக்கணும்? பேச சொன்னாரு, இவன் பேசிருக்கணும், பேசல, அடிச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னபடி கேட்கற தண்ணி வந்திருக்க கூடாது, ஆனா தண்ணி வந்துச்சு. அதுவும் கடவுள் சொன்னதை கேட்கல. கலகக்காரரே உங்களுக்கு நாங்க தண்ணி தருவோமோ? அந்த அளவுக்கு மோசைக்கு என்னது கோபம், வெப்புறாள இவரை பண்ற அட்டுடைய தாங்க முடியல. வேலை சொல்லுது, மோசையை போட்டு சாந்தம் இல்லாம நம்ம வச்சு உலகத்திலே இல்லைன்னு. அதான் சொல்லுவாங்க, சாது பொறுத்த காடு கொள்ளாதுன்னு பாங்க. சாது பொங்குனா காடு கொள்ளாதான், சரியா? இப்ப என்ன நடக்குதுன்னா, கடவுள் சொன்னது ஒண்ணு, இவன் செஞ்சது ஒண்ணு. தண்ணி வந்துச்சு, ஏன் வந்துச்சு? ஆமா, அவர் என்று மாறாதவர். ஆனாலும் அவர் சொன்னதையும் செய்யணும். 1000 தலைமுறைக்கு முன்னே உள்ளவர் அவர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதுதான் செஞ்சிருக்கணும். ஏன் வந்துச்சு தெரியுமா? மோசையை காப்பாத்துறதுக்காக இந்த வேலையை செஞ்சாங்க, இல்லையா? புரிஞ்சுக்காங்க. தண்ணி வரலன்னா அன்னைக்கு மோசை சட்னி. ஆமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, கடவுள் அவரை நடத்துறது நம்ம மக்கள் நினைச்சல, நம்ம அந்த நேரத்துல அப்படின்னு தாகத்துல இருக்கான். இவன் எல்லாரும் பெருமைக்கு வர சொல்லிட்டான். கடவுள் சொன்னார், வாங்கடா உங்களுக்கு தண்ணி கிடைக்கணும், வர சொல்லிட்டான். கடவுள் சொன்னது ஒண்ணு, இவன் செஞ்சது ஒண்ணு. தண்ணி வரலன்னா தாகத்துல என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் கல் எடுப்போம், கொஞ்சம் போவான். மோசையை காப்பாத்துறதுக்காக தான் ஆண்டவர் தண்ணி என்ன செஞ்சாரு? வர வச்சாரு. புரிஞ்சுக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நினைச்ச மாட்டாரு. நீங்க சொன்னதை கேட்டாலும் கைவிட மாட்டாரு, கேட்காட்டியும் கைவிட மாட்டாரு. இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நல்லவனுக்கு மட்டும்தான் ஆண்டவர் நல்ல செய்யறாரு. இல்ல, நீ நல்லவனா இருந்தாலும் சரி, எங்க உனக்கு சப்பட்டான்னு சொல்லுவாங்க. நல்லவனா இருந்தாலும் சரி, நீ சப்பட்டையா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் நல்லது செய்வார். மோசே கடவுள் சொன்னபடி கேட்டதுனால தண்ணி வரல, சொன்னபடி கேட்காம இருந்தா என்ன வந்துச்சு? தண்ணி வந்துச்சு. இங்க சரியான விதத்துல இந்த மக்களுக்கு மோச என்ன செய்யல? ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆண்டவருக்கு தண்ணி கொடுக்கிறது விருப்பமா இல்லையா? விருப்பம். ஆனா மோசே எப்படி நடந்துகிட்டாரு? மோசே எப்படி நடந்துகிட்டாரு? அவருக்கு தண்ணி கொடுக்க விருப்பம் இல்லாதவர் போல என்ன செஞ்சாரு? நடந்துகிட்டாரு. சரிங்களா? சரி, கீழே உட்கார்ந்தாலும் தப்பு இல்லை.
கீழே உட்காரு. இந்த கழுத்து எனக்கு தெரியும். சரி எனக்கு பெரியவங்க வருவாங்க. போதும். சரி ஓகே, ஒரு 2 நிமிஷம் சொல்லி முடிச்சிடலாம். ஆண்டவருக்கு இந்த ஜனங்கள் பொல்லாதவர்களா இருந்தும் அவருக்கு இவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு ஆசை. இந்த மோசேடு என்ன கலகக்காரரை உங்களுக்கு என்ன வேணுமா, தண்ணி வேணுமா அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. ஆண்டவரை இந்த ஜனங்களிடத்துல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அப்படி இந்த மோசே என்ன செய்யல, ப்ரொஜெக்ட் பண்ணவில்லை. மோசே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாருன்னா ஆண்டவரை மனுஷன மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றாரு. மனுஷனோட குணம் என்னது, தீமைக்கு தீமை செய்யறது யாரோட குணம், மனுஷனுக்கு. ஆண்டோட குணம் என்னது, தீமைக்கு நன்மை செய்யற குணம் ஆண்டோட குணம். நல்லா கவனிச்சுக்காங்க. இந்த பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு வேதாகமத்துல முதல்ல பொதுவா 3 பரிசுத்தம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா பரிசுத்த ஓய்வு நாள்னு சொல்லுவாங்க, அடுத்து பரிசுத்த தசம பாகம்னு சொல்லுவாங்க, பரிசுத்த விபாகம்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் வேதாகமத்தில் பரிசுத்தம்னு சொல்லுது. இந்த பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு இங்க கொடுக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா வித்தியாசமான, இப்படி வித்தியாசமான, அதாவது நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை அப்படின்ட்டு மோசையிட்ட ஆரம்பம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா என்னைய நீங்க வித்தியாசமா காமிக்கல. எப்படி காமிக்கல, நீங்க என்னைய உங்களை மாதிரியே காமிச்சீங்க. எப்படி காமிச்சீங்க, அவன் தப்பு செய்யறான், சொன்னபடி கேட்கல, அவன் அடங்காதவன், அவனுக்கு தண்ணி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு காமிச்சீங்க. ஆனா நான் எப்படிப்பட்டவன், ஆண்டவர் எப்படிப்பட்டவரு, தீமை செய்யறவனுக்கும் நல்லது அப்படின்ட்டு நீங்க என்ன செய்யல, காமிக்கிறதுக்கு பதிலா தீமை செய்யறவனுக்கு தீமை செய்யறவராகவும் நல்ல செய்யறவனுக்கு மட்டும் நல்லது செய்யறவன் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல வர. சொல்லி புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நல்லவர். யாருக்கு நல்லவர், யாருக்கு நல்லவர், எல்லாருக்கும் நல்லவர். அவன் நல்ல செய்யறவனுக்கும் நல்லவர், தீமை செய்யறவனுக்கும் நல்லவர். நம்ம பாலிக்கிறது தீமை செய்யறவனுக்கு தீமை, நல்ல செய்யறவனுக்கு நல்ல. இது நம்ம பாலிச்சு. இதுதான் மோசே அந்த மக்கள் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ண. அதெல்லாம் சொல்றாரு கலகக்காரரே அப்படின்னு. என்ன அர்த்தம், நம்ம ஊர் பாசையில விளங்காதவனான அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு போய் என்ன வேணுமா, தண்ணி வேணுமாடா, நீங்க சரி அட்டூழியத்துக்கு நீங்க தண்ணி குடிச்சாலும் சரி, இல்ல தோண்டி கிணத்துல இருந்து உண்டாக்கி குடிச்சாலும் சரி அப்படின்ற பாசத்தை சொல்ல வர. ஆண்டவர் என்ன சொன்னாரு, இப்படி பேச சொன்னாரா, ஏய் நீங்க 2 பேரும் போற இடத்துக்கு போங்கடா, அதைய பார்த்து பேசி என்ன வரும், தண்ணி வரும் சொல்லி முடிச்சாரு. ஆனா இவன் என்ன சொல்றான், எல்லாரும் வர சொல்லிட்டு கலகக்காரர் உங்களுக்கு என்ன வேணுமா, தண்ணி வேணுமா, இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க, கடவுள் இவ்வளவு தூரம் நடத்திட்டு வர்றாரு, நீங்க உடனே மாட்டீங்க, உருப்படவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு கோபத்துல பேச சொன்னதுக்கு என்ன செஞ்சுட்டான், அடிச்சுட்டான். அவனை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் தண்ணியை கொடுத்தாரு. மோசேயினுடைய மனநிலையை அவன் பிரதிபலித்தாரே தவிர ஆண்டவருடைய மனநிலை நினைச்சல பிரதிபலிக்கல. புரிஞ்சுக்கிறேன் சரியா? அழகான ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 23 24 வாசிங்க. 22 23 24. மத்தேயு 5 22 23 24. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். நிறைய நேரம் நம்ம பிள்ளைங்க எப்படி திட்டம், முட்டாள் திட்டம். திட்டம்னா ஏதோ சொல்லுது அப்படி நினைச்ச கூடாதான், திட்டக்கூடாதான், சரியா? சொல்லக்கூடாது அப்படி. இந்த வாசிங்க. ஆகையா நீ பலிபீடத்தில் உன் காணிக்கைகளை செலுத்த கவனிங்க. பலிபீடத்துல காணிக்கை கொண்டு வரதுக்கு முன்னாடி உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு கவனிங்க. உன் பேர்ல உனக்கு என்னொருத்தனுக்கு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் போய் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணி காணிக்கை கொண்டு வைடான்ற ஆண்டவர். ஆண்டவருக்கு காணிக்கை முக்கியம் கிடையாது, இது ரொம்ப முக்கியம், ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். புரியுதா? ரிலேஷன்ஷிப் தான் விரும்புறாரு.
ஒருத்தன் சண்டை போடணும் விரும்புறது இல்ல. தீமை செய்யறவனுக்கு தீமை செய்யணும் ஆண்டவர் விரும்புறது இல்ல. தீமை செய்யறவனுக்கு நன்மை செய்யணும் ஆண்டவர் விரும்புறார். இதுதான் என்னது? தேவனுடைய சுத்தம். தேவனுடைய சுபாவம். இதைத்தான் ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, பரிசுத்தம் சொல்றாரு. சில பேர் நம்முடைய குணம் மாதிரி ஆண்டோட குணம் இல்ல. நீங்க என்ன போல மாறுகின்ற எந்த விஷயத்துல? இந்த விஷயத்துலதான் மாற சொல்ற. நம்ம மனசு மாறுறதுக்கு யோசிக்குது. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. இங்கேதானே பலிபீடத்தின் முன் ஒரு காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு ஒரு சகோதரனுக்கு ஒப்புரவாகி பின்பு வந்து ஒரு காணிக்கையை செலுத்து எதிராளி உன்னை நியாயாதிபதிகள் என்று ஒப்புக்கொள்ள 24 வசனம். அங்கேதானே அதை வாசித்தது. அதாவது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் 44 45 வாசிங்க. 5 44 45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்க நல்ல கவனிங்க. என்ன சொல்ற? சத்துருக்களை சிநேகி. நம்ம யாரை சிநேகிப்போம்? ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஆத்துல படிக்கும் போது எனக்கு யார் பண்டம் தரணும் அவனுக்கு தான் நான் கொடுப்பேன். வேற யாருக்கு நினைச்ச மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அடுத்து எங்க அம்மா வர வரைக்கும் பத்திரமா வச்சிருப்பேன். ஏன்னா அடுத்து ஒரு மாசத்துக்கு வேணும். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் பார்க்க வருவாங்க. வேதம் சொல்லுது, உனக்கு கொடுக்காதவனுக்கும் கொடுக்கிறவனுக்கு மட்டும் கொடுத்துரு. சத்துருக்கள் அடிச்சு சிநேகிங்களா? உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. நம்ம எப்படி ஆசீர்வதி? சபிக்கிறவங்க நம்ம ஒரு குத்தி மண்ணள்ளி அவங்க மாட்டோம், நம்ம 2 குத்தி மண்ணள்ளி போடுவோம். ஆக்சுவலா அந்த மண்ணள்ளி போடுறதுன்ற என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிறது அள்ளி அவனுக்கு கொடுக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கீழே போற அவன் நல்லா இருப்பான்னு அர்த்தம். உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை பயிர்க்கிறவர்களுக்கு ஆமா நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே என்னை இந்த பாடுபடுத்துறான், இவன் என்ன செய்யக்கூடாது? பொறுப்படக்கூடாது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் சொல்லல. நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரை போல? இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை போல. அதான் சொன்னேன். அவரை மாதிரி நம்முடைய குணம் என்ன செய்யணும்? வரணும். அதான் என்னது ஆண்டவர் பரிசுத்தம் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்யறது செய்யாதிருக்கிறார்கள் அப்படின்னு. இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்மகிட்ட நினைச்சாரு எதிர்பார்ப்பு. நல்லா புரிஞ்சுக்காங்க. சரி, அதுக்கு அடுத்த வசனம் நம்ம அழகா சொல்லுது பாருங்க. அவர் தமது, அதாவது 45 பாதியில, அவர் தமது நீதியின் சூரியனை நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்காங்க. யாருக்கு மட்டும் ஆண்டவர் சூரியனை கொடுக்கறது இல்ல, எல்லாரும் கொடுக்கிறார். நல்லவனோ பொல்லாதனோ, சப்பட்டையோ உருப்படாதனோ வழங்காதனோ, சொன்னபடி கேட்கிறவனோ கேட்கலையோ, ஒரு வழிக்கு வர்றதோ வரலையோ, எல்லாம் நல்லா இருந்திருப்போம். நல்லா கவனிச்சுக்காங்க. ஆண்டவர் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். அப்படின்னா நீங்க உலகத்துல யாருமே இருக்க முடியாது என்பதானே? அவர் எல்லாருக்கும் பட்சமாக இல்லாம அவர் செய்யறது என்ன செஞ்சிடறாரு? செஞ்சிடறாரு. சரியா? இப்போ இப்ரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்ல இருந்து வாசிங்க. இப்ரேயர் 12:14. இல்லையா? நானே வாசிச்சேன். யாவரோடும் நீங்க எதுக்கு சொல்ல வர்றாரு? முதல்ல யாவரோட எப்படி இருங்க? சமாதானம். ஆண்டவர் அங்க என்ன விஷயத்தை சொல்ல விரும்புறாரோ அந்த விஷயத்தை தான் பவுலும் சொல்ல வர. ஒருத்தர் நினைச்சியாத, சண்டைப்படாத, எல்லாத்தையும் எப்படி இரு? சமாதானமாயிரு. நீ நல்லது செய்யறியா? உனக்கு நல்லது வராது, அது தெரிஞ்சுதான் அவர் ஒரே சொல்லிட்டாரு. எப்படி இரு? சமாதானமாயிருன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க எதிர்பார்க்கிறது தப்பு. சரியா? ஒன்று செய்யலாம். எப்படி இயேசுவானவர் ஒரு மிக நீண்ட ஜெபம் பண்ணார். யோவான் 17ஆம் அதிகாரத்துல அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதாவே நீங்களும் நானும் ஒன்றாயிருப்பது போல நீர் எனக்கு தந்தவர்களா இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருப்படி போனா இதைத்தான் நம்ம செய்யணும். எல்லாம் புரிஞ்சுக்காங்க. நீங்க நல்லது செஞ்சு உங்களுக்கு நன்மை வரும்னா வரவே செய்யாது. அப்படி வந்துட்டுனா இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, உலகத்துக்கு வந்துருவாரு. அதை நீங்க எதிர்பார்க்காதீங்க, நடக்காது. அதை எதிர்பார்த்து நம்ம எதையும் செஞ்சோம்னா மனசோர்வு வரும். மனசோர்வு நம்ம இன்னொரு இடத்துக்கு வழி நடத்தும்.
வேதம் சொல்கிறது நீங்கள் தீமைக்கும் நன்மை செய்யுங்கள், நன்மைக்கும் நன்மை செய்யுங்கள். இன்னும் சொல்ல போனா விசுவாச குடும்பத்தாரை தாங்கள் அப்படின்னு சொல்லுங்க. சரியா? நம்ம எப்படியோ அப்படியே நம்ம இருந்தாலும் ஆண்டவர் எப்படியோ அவருடைய குணத்தை எந்த சூழ்நிலையில் எந்த இடத்துல நினைச்சல மாற்றவே இல்லை. சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் அவர் நினைச்சல மாற்றவே இல்லை. நம்முடைய குணமும் வரும்போது என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. இததான் அவரும் சொல்ல வராரு, யாவரோட எப்படி இருங்க, சமாதானமா இருங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த வார்த்தை வாசிங்க. நல்ல பரிசுத்தம் உள்ளவர்களா எந்த விஷயத்துல? ஆமா, ஆண்டவரை குணத்தை காமிக்கிறது இல்ல, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, தீமைக்கு நன்மை செய்யறது இல்ல. அதுக்கு அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது. பரிசுத்தம் அப்படின்ற வார்த்தைக்கு அநேக விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் இத யோசிச்சு பார்த்தேன். இந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமா அதுக்கு பொருந்துறது போல எனக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் பயிர் படிச்சுட்டு இவ்வளவு தூரம் ஜோம் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணீங்க பாக்குற சொல்ல தெரியுமா, இதெல்லாம் பயன்படுத்திட்டு போயிருப்பாங்க. அதே நேரத்துல என்னுடைய அலுவலகத்துல உட்காந்துட்டு என் பொண்ணை ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு தினம் கூலி ஏதாவது போயிட்டுருக்குறேன் அப்படின்னு வெளியே போட மாட்டேங்கிறாங்க. சொன்னதான் வெளியே போடுவாங்க அப்படின்னு நான் கேட்டேன், உங்களுக்கு எவ்வளவு இருந்தா எனக்கு முடியும்னு சொல்லிட்டேன். 1500 யோசிச்சுன்னா உங்களுக்கு முடிவுதான் இருக்கணும், அவ்வளவுதானே. எனக்கு அப்போ இதுக்காக நான் கொண்டேன், எனக்கு காசு இருந்து நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன், இதை சேர்த்து கெட்டி உங்களுடனே கெட்டி கிளியர் பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. அவர் என்ன இப்படியே பார்க்கணும், எல்லா இடத்துலையும் காசை குடிங்கதான் உள்ள போடுவாங்க, நீங்க என்னமோ காசு தரானே அப்படி காசு குடிக்கணும் அப்படி பார்த்துட்டு சார் எனக்கு வேண்டாம் சார், இல்லை நீங்க கெட்டி கீழே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கெட்டினாரு. நீ எடுத்துட்டு வந்தாரு. கேள்வி கேட்டேன், என்ன கேள்வி கேட்டாருமா, சார் நீ இவ்வளவு தூரம் செய்றீங்க இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். இதுக்கு இல்ல இல்ல என்னுடைய அலுவலகத்துல என்னுடைய அலுவலக பக்கத்துல பைபிள் வச்சிருக்கேன், ஒண்ணு செய்யல, பைபிள் தான் காமிச்சு, பைபிள் எங்களுக்கு இது சொல்லி கொடுக்குது, பைபிள் எங்களுக்கு இதை சொல்லி. நான் எல்லா மனுஷனும் மாதிரியும் என்னுடைய எண்ணம் காசை வாங்கி போடுறது மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புல இருந்து எனக்கு என்ன செஞ்சிருக்காது, கிடைச்சிருக்காது. நாம் எல்லாரையும் பார்க்கிறோம், எல்லா மனுஷங்கள் மாதிரி நம்ம இல்ல, கொஞ்சம் நம்ம வித்தியாசமானவர்கள் என்பதை காட்டுகிறது தான் என்னது பரிசுத்தம். நல்லா புரிஞ்சுக்க. எல்லாரையும் போல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கோயிலுக்கு வரணும் அவசியம் இல்லை, பைபிள் படிக்கணும் அவசியம் இல்லை, ஜெபம் பண்ண அவசியமே இல்ல. எல்லாரையும் காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருப்பதுதான் பரிசுத்தம். இன்னும் சொல்ல போனா எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதுதான் பரிசுத்தம். அழகான வெள்ளை சட்டம் போடுறது தப்பு இல்லை, அதுவும் அவசியம்தான். ஆனால் அதை காட்டிலும் மிகவும் அவசியம் என்ன அப்படின்னு சொன்னா எது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் வித்தியாசமா. எல்லாரும் வீட்டுக்கு யாராவது வந்தாங்க உதவி கேட்டு வந்தாங்கன்னா உலகம் என்ன செய்யும், அவங்களை இழிவா பார்க்கும், இல்ல ஏதாவது வார்த்தைகள்னால சத்தம் போடும். ஆனால் கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன செய்யணும், நாங்க வேலூர்ல இருந்து ஒரு முறை ஒரு ஜோசியக்காரன் வந்தாங்க என் வீட்டுக்கு. எல்லா வீட்டுக்கு வந்தா ஜோசியக்காரங்க என்ன சொல்லுவாங்க, ஆனா எங்க வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லாதுமா, ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னாரு. நம்ம வீட்டுல ஆமா உண்மையை சொல்றேன், எங்க வீட்டுக்கு வேலூர்ல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை நாங்க வீட்டுல எழுதி வச்சுக்கிட்டோம். அவங்களுக்கு தெரியும் இவங்க எந்த கேட்டகரி தான், ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னா. நான் சொன்னேன் எல்லா வீட்லயும் அப்படி சொல்லியிருக்கு, என் வீட்டுல தான் மட்டும் ஏன் இப்படி சொல்லியிருக்கேன்.
அதெல்லாம் என்ன கேள்வி கேட்காதீங்க. எதான் இருந்தா கொடுங்க என்ன கொடுத்துருவேன். சில நேரம் ஸ்கூலுக்கு அவசரம் ஒரு நாள் கிளம்பிட்டு நேரம் வந்து நின்னேன். நான் சொன்னேன், உங்களுக்கு நான் காசு தரேன், சாப்பாடு தரேன், ட்ரெஸ் தரேன், எல்லாம் தரேன். பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வராதீங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, 2 மணி நேரம் எங்க நீங்க உட்காரணும். நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் நினைச்சுவேன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் காசு தரேன், சாப்பாட்டாலே சந்தோஷமா நினைச்சீங்க போங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு வரவே இல்லை. சரியா? நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வித்தியாசமா இருக்கும். எல்லார மாதிரி இருந்தோம்னா அது என்ன இல்லை, நம்ம நினைக்கக்கூடிய நெல்லையும் சொல்லையுமா வர்றது பரிசுத்தம் அல்ல அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அது நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. சரியா? இதுதான் பரிசுத்தம். எல்லாரையும் போல இருக்கிற நாள்ல ஒண்ணா இருக்கிறது பரிசுத்தம் இல்ல. நல்ல தனியா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நம்ம நடக்கையில காமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது பரிசுத்தம். அதைத்தான் யார் விரும்புறா? ஆண்டவர் விரும்புறார். அதை செய்வோம். நான் ஒரு செய்தி ஆயத்து பண்ணி வந்தேன். நான் வந்துட்டோன்னே நான் ஒரு ஜபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்கேன், நீங்க எனக்கு தந்துருக்கீங்க. அப்படி இருக்கிறதுனால இப்ப நான் சாமிகிட்ட சொல்லும் பொழுது நிறைய உபதேச காரியங்கள், உபதேச ரீதியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் என்ன செய்யும். ஆனா நான் ஒரு அடையாளத்தை கேட்டுக்கும்போது என்னன்னா, ஆண்டவருடைய ஒருவேளை ஒரு பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தை அப்படி வாயிலிருந்து வரணும்னு சொல்லி நான் சொல்லுவேன். அந்த வார்த்தையை கத்து அவர் வாயிலிருந்து செய்யுது. அதான் பொறுப்பனப்பன் என்னன்னா, இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆயுதம் பண்ணி வச்சது வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கல்வெட்டுக்கு பெரியம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் இஸ்ரவேலா இருக்க முடியும், யார ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த வார்த்தைகளை உள்ள வெளிச்சத்துக்கு. ஆனா இந்த பரிசுத்தம் பண்ணுவதை குறித்ததான ஒரு மாபெரும் விளக்கம் எத்தனை பேர் முழுவதுமா கேட்டீங்கன்னு தெரியல. லிங்க் இருக்கும், லிங்க் ரெடி பண்ணி குரூப்ல போறோம். இந்த செய்தியை மறுபடியும் ஒரு தடவை முழுவதுமா என்ன செய்யுங்க, கேளு. எனக்கு வரக்கூடிய நெருக்கடியான நிலைமையில என்ன பிரதிபலிக்காம அங்க தேவனை பிரதிபலிக்கிறது தான் பரிசுத்தம். எனக்கு ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனை வந்தாலும் நிறைய பேர் நம்ம விரும்புற அல்லது நம்ம கிட்ட இருந்து போறது என்ன தெரியுமா, அப்படியே கோபத்தை தீர்த்துடும். முதல்ல நான் தான் அது. கோபம் வந்துருச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கோபம் வந்துச்சுன்னா அவனோட மனசு என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் நான் துக்கப்படுத்தணும் பேச்சுல. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ், ஓவர் ஸ்ட்ரெஸ், சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, என்னடா இவ்வளவு காரியங்கள் செஞ்சுமே இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்குதுன்ற ஒரு வெறுப்பு, எதுக்கடா இப்படி நம்ம போராடணும்ன்ற அளவுக்கு ஒரு இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல கர்த்தர் நம்ம நடத்திட்டு இருக்கிறாருன்றது. இப்ப நம்முடைய வேலை என்ன, அவர் சொல்றத இங்க இருக்கிறவங்களை பத்தி நம்ம என்ன செய்யணும். ஒரு உலக ஒரு மொழி, பொதுமொழி ஒன்று இருக்கு. சாமி வர கொடுத்தாலும் பூசாரி என்ன செய்ய மாட்டான். அந்த பூசாரி என்ன வரக்கூடாது, நம்ம ஆசாரியர்கள். நம்ம என்ன வரக்கூடாது, சாமி வர கொடுத்தாலும் பூசாரி என்ன செய்யாதான், நம்ம பூசாரியா இருக்கக்கூடாது. நம்ம என்ன வரக்கூடாது, ஆசாரியர்கள். நமக்கு மேல ஒரு பிரதான ஆசாரியர் என்ன செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, சிலுவையில எவ்வளவு மரண வேதனை. பிதாவே இவர்களுக்கு நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். நானும் நீங்கள் யாருங்க, தேவனை பிரதிபலிக்கக்கூடிய அல்லது ஒரு அம்பாசடர் ஆஃப் காட். நானும் நீங்கள் யாருக்கு தூதுவர்களா இருக்கிறோம், தேவனுக்கு தூதுவர்களா இருக்கணும், தேவனுடைய மனிதர்களா இருக்கணுமே ஒழிய மனுஷனுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களா, சராசரி மனிதர்களா நமக்கு பூமி நினைச்சுக்கிட்டாங்க. தூக்கத்தை வெளிப்படுத்தணும், சோம்பேறித்தனமா இருக்கிறதும், பதிலுக்கு பதில் செய்யறதும், தீமை செய்யறதும், நீ செஞ்சா நானும் செய்வேன், நீ பண்ணா நானும் பண்ணும், அப்படி இல்லை. மாறாக தேவன் எப்படி சொன்னதை அவர் செய்யற வரைக்கும் நம்மை விட்டு விலகுறவங்க இல்லை, நம்மளை கைவிடுகிறவங்க இல்லை. அதனால பிரியமானவர்களே, தேவன் நல்லவர் என்பதை அந்த வசனத்தை அவர் சொல்ல சொல்ல நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன். தேவன் நல்லவர் என்பதை நல்லவர்கள் ருசித்து பாருங்க, பைபிள் இருக்குது. எப்படி இருக்குது, தேவன் நல்லவர் என்பதை எல்லாரும் என்ன செய்யுங்க, ருசித்து பாருங்க. எப்படி நம்ம பார்க்க முடியும்னா, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அப்ப நான் அவர் மேல் முழுவதுமா என்ன செய்யணும், ஒரு நம்பிக்கையா வைத்த ஆண்டவரே, என்னைய உங்களை பரிசுத்தம் பண்ண எனக்கு நீங்க என்ன செய்யுங்க,
உதவி செய்ய கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடி பரிசுத்த தேவனை நோக்கி, எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த மோசையை குறித்து நீ சொல்லுகிற வார்த்தை பூமி எங்கிலும் மோசையை போல சார்ந்த குணமுள்ளவன் என் வீட்டில் எங்குமில்லை என்று திருவுளம் பெற்றுகிறேன். அப்படிப்பட்ட மோசே மாம்ச எண்ணம் கொண்டு மனிதனுடைய இதயத்தை வெளிப்படுத்துகிறவனாக, சுவாபத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக, உன்னுடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனுக்கு உன்னுடைய கோலை உருவாக்குகிறான். ஆனாலும் வார்த்தை மாம்சமாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தகப்பனே, தனக்கு எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும், நிந்தை அவமானங்கள் வந்தாலும், சிறுவையிலிருந்து உன்னுடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவராக, நீர் சொன்ன காரியத்தை மாத்திரம் செய்கிறவராக, அதை தாண்டி தன்னுடைய சுயத்தை காட்டுகிறவராக அல்லாதவனுக்கு பிதாவே மன்னியும் என்று உம்முடைய சுபாவத்தை எங்களுக்கு பரிந்து பேசி இந்த மன்னிப்பை எங்களுக்கு பெற்றுத் தந்தவராக வாழ்ந்ததை இந்த பூமியில கர்த்தரை நாங்கள் பரிசுத்தம் பண்ண எங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சாட்சி. இவங்க மாத்திரம் இப்படி இருக்கிறாங்கன்ற வார்த்தை எல்லாரும் ஆயிரம் அநேகருக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்க, நீர் தேவன் என்பதற்கு நாங்களும் நமக்கு சாட்சிகளா இருக்க. எங்களுக்கு திரும்ப செய்ய, இறக்க செய்ய, உதவி செய்ய, வார்த்தை கேட்க வாஞ்சியே வந்து ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தையில வெளிச்சமுடைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஐயோ இந்த வாழ்க்கை இப்படியிலே இதுவரைக்கும் நம்ம செய்யாம போயிட்டு அங்கலாய்க்கிற இருதயத்துல மனஸ்தாபப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த நாள் முதல் கூட அவர்கள் பரிசுத்தம் பண்ண பேசி தாழ்த்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பரிசுத்தம் எங்களுக்கு காணப்படும். இறக்க செய்யும், உதவி செய்யுங்க. இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபித்து ஜெயம் என்கிற நல்ல பிதாவே.